இந்த சிலுவை காட்சி நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கிற கலாம் பகுதி விசுவாசிகள் யாவருக்கும், அதே போல எளிமை பிரகாசி திருச்சபையிலிருந்து வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இப்பொழுது இந்த சிலுவை காட்சி நாடகத்தை ஆரம்பிக்க போகிறோம். நம் மத்தியில் இருக்கிறதான சபையினுடைய பாஸ்டர் தேவகுமார் ஐயா அவர்கள் வந்து நம்மளை ஜெபத்தில் வழி நடத்துவாராக. சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் அந்த இடத்துல உங்க நாம மகிமைப்படுத்தும் ஆண்டவர். இது நிமித்தம் இந்த இடத்துல ராஜாவுடைய மகிமை வெளிப்பட வேண்டும்படியே ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையான காரியங்களை கத்தர் வெளிப்படுத்துங்க. தெய்வ கிருபைங்க சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து நடத்துங்க. பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இது நிமித்தம் ஒரு விடுதலை கத்தர் கொடுத்து ஆண்டவரே அநேக பாவங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஒரு சமாதானத்தை இந்த பகுதிக்கு கத்தர் கொண்டு வர போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்கப்பா. தெய்வ கிருபை வெளிப்படட்டும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி பாஸ்டர். நம்மதில் இருக்கிற சபையினுடைய வாலிப பிள்ளைகள் நம்மை பாடல் வழியில் நம்ம நடத்துவார்கள். சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். நம் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். தாங்கிடும் பலன் தருவார், இயேசு தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார்,
நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். பாடல் பாடின பிள்ளைகளுக்கு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தபடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்ட இந்த சிலுவை காட்சி நாடகத்தை நடத்த போகிறோம். இந்த சிலுவை காட்சி நாடகத்தை பற்றி என்னன்னா, இந்த இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார்னா, பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். வந்தவரை அப்போது வாழ்ந்து கொண்டிருந்த அரசர்கள், ராஜாக்கள் அவரை பிடித்து, அவரை அடித்து, அவரை கொலை செய்து, அவரை சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டு அவரை கொலை செய்தார்கள். அதன் பின்பதாக அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்ததை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த காட்சிகளை நம்முடைய சபை பிள்ளைகள் நமக்கு நடித்து காட்டுவார்கள். விசுவாசத்தை கூட சொல்ல முடியும்னு சொன்னால், இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் மரிச்சு போனாலும் அவன் இது வரைக்கும் வந்ததா சரித்திரமே இல்லை. ஆனால் மரித்து ஒரு கடவுள் அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசி? ஹல்லேலூயா! எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க, மனுஷிருக்கிறாங்க, ஆனால் யாரும் உயிரோடு எழுந்ததா சரித்திரமே இல்லை. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அவர் நமக்காக மரித்து அவர் நமக்காக மீண்டும் உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாம் கொண்டு போவதற்காக அவர் வரப்போகிறார். அந்த வரப்போகிற இயேசுவை குறித்து தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம். இப்பொழுது அதனுடைய காட்சிகளை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது இயேசு எப்படி அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சார் அப்படிங்கிறத குறித்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு விளக்கி நாங்கள் காட்ட போகிறோம். இயேசு ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சு போகும்போது அங்க ஒரு பார்வையற்ற குருடன் அவன் வழி அருகே அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். வழி அருகே அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு பர்த்திமேய குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். குருடா, பேசாத, அமைதியா இரு. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது, பார்வையடைவதாக. ஆண்டவரே, நான் பார்வை அடைந்து விட்டேன். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, 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 என் மக மரண வியாதியா படுத்திருக்க. ஆண்டவரே, நீங்க என் மகளை சுகப்படுத்துங்க. ஆண்டவரே, பயப்படாத மகளே. ஆண்டவரே, வாங்க. ஆண்டவரே, யார் என்னை தொட்டது? ஆண்டவரே, இத்தனை பேர் உம்மை சூழ்ந்திருக்க உம்மை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஐயரே, நான் தான். எனக்கு 12 வருடமாக தீராத வியாதி ஒன்று இருந்தது. அநேக மருத்துவரை பார்க்க சென்றேன், ஆனாலும் சுகம் பெறவில்லை. அதனால் உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் சுகம் கிடைக்கும் என்று நம்பி வந்தேன். உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது மகளே. நன்றி. வேதம் நீங்கி நீ சுகமா இருப்பாயாக. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தாமதிக்க வேண்டாம். ஆண்டவரே, போவோம். ஆண்டவரே, எஜமானே, போதகரை வருத்தப்படுத்தாதீங்கள். உங்களுடைய மகள் மரித்து போய்விட்டாள். ஐயோ, மகளே, மகளே, மகளே. ஆண்டவரே, மகள் மரித்து போனாள். ஆண்டவரே, பயப்படாத மகளே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவரே, ஐயோ மகளே, மகளே, எழுந்திரு மகளே. ஆண்டவரே,
இவளை புசிப்பதற்கு ஆகாரம் ஏதாவது கொடுங்கள். சரிங்க ஆண்டவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இயேசுவானவர் வந்து ஒரு 3 அற்புதத்தை செஞ்சாங்க. ஒன்று வந்து பிறவி குருடன் பார்வையற்றவர் இருந்தான், அவனை வந்து ஆண்டவர் சுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் 12 வருஷமாய் தீராத வியாதியை ஆண்டவர் குணப்படுத்தினார். அதுக்கப்புறம் மரித்து போன ஒரு சிறு பெண்ணை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். இப்படி அற்புதங்களை செய்த இயேசுவை அப்போது இருந்த ராஜாக்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கலாமா? இந்த இயேசு நிறைய அற்புதம் செய்கிறான். நம்ம ஆமா, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தவர்களையும் கூட உயிரோடு எழுப்புறானாமா. இவனை இப்படியே விட்டா ஜனங்க நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. அதனால இவனை கடவுள்னு சொல்லி இவன் பின்னாலேயே போயிடுவாங்க. இதை இப்படியே விடக்கூடாது. அவனை ஏதாவது நம்ம செய்யணும். பேசாம அவனை சிறையில் அடைச்சிட்டா அவன் எப்படி வெளியில வருவான்? அவன் எப்படி அற்புதம் செய்வான்? அவனை சிறையில் அடைக்க வேண்டாம், அவனை சிலுவையில் அரைஞ்சிடலாம். இவனை எப்பொழுதும் ஜனக்கூட்டங்கள் சூழ்ந்தே இருக்கிறது, எல்லாரும் இவனை நல்லவர் என்று சொல்லுகிறார்களே, இவனை எப்படி கைது செய்வது? அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனைத்தடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணி அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையிலே அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்க அவன் சமயம் தேடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் ஜெபம் பண்ணும்படி போகிறார். நீங்கள் இங்கே அமர்ந்திருந்து என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். டேய், ஆண்டவர் தான் போயிட்டாரு, வாடா நம்ம தூங்கலாம். பட்றா தூங்குடா. பேதுருவே, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய இதை என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் 3ஆம் தரம் போய், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் வேதனையோடு கூட ஜெபம் செய்கிறார். அவர் ஜெபம் செய்த பொழுது அவருடைய வேர்வை துளிகள் ரத்தமாய் பூமியிலே விழுந்தது. தேவாதி தேவன் ஏக சுதன் பாடும் பாடுகள் எனக்காயே. இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவியில் கையில் ஒப்பு கொடுக்க நேரம் வந்துவிட்டது. ரபி, நீர் வாழ்க. சகோதரனே, மனுஷகுமாரனே, முத்தத்திலாலே காட்டி கொடுக்கிறாய். யூதாஸ் காரியோத் இயேசுவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்த பிறகு அவனை காய்பா என்கின்ற ராஜாவினிடத்திற்கு அவரை அழைத்து கொண்டு போகிறார்கள். போருங்கள். நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல்லும். ஆம், நீ சொல்லுகிறபடியே தான். அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா?
ஆம், நீ சொல்லுகிறபடியே தான். அதிகாரிக்கு இப்படியா உத்தரவு கொடுப்பது? இவ தேவதூஷணம் சொல்லுகிறான். இனி சாட்சிகள் நமக்கு எதுக்கு? இவனை பிலாத்தியிடம் கொண்டு செல்லுங்கள். இவன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். இந்த ராஜா அவரை மரணத்துக்கு உட்படுத்துறதுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அவனை பிலாத்தி என்கின்ற ராஜாவின் இடத்துல இயேசுவை கொண்டு செல்லும்படி அவர் கட்டளையிடுகிறார். இந்த வேளையில் உங்களுக்கு என்ன வேண்டும்? இவன் தன்னை கிறிஸ்து வேண்டும், ராஜா வென்றும், ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் ஜனங்களுக்குள்ளே கலகம் பண்ணின கண்டோம். ஆகவே உம்மிடத்தில் அழைத்து வந்தோம். என்ன, எனக்கு எதிராக இன்னொரு ராஜாவா? நீர்தான் யூதருடைய ராஜாவா? இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு மறு உத்தரவு ஒன்றும் நீர் கொடுக்கிறதில்லையா? மௌனம். இவனை சிலுவையில் அறையும். இவன் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் செய்யவில்லையே, ஆகையால் சாட்டையில் அடித்து இவனை விடுதலையாக்குகிறேன். வருடத்துக்கு ஒருவரை விடுதலையாக்குவது வழக்கம் தானே. எங்களுக்கு பரபாசை விடுதலையாக்கி இயேசுவை சிலுவையில் அறையும். இவனை சாட்டையில் அடியுங்கள். இவனை சிலுவையில் அறையும். இந்த மனிதனுடைய இரத்தப்பழி என் மீதும் என் சந்ததியின் மீதும் விழாதிருப்பதாக நீங்களே இவனை சிலுவையில் அறையுங்கள். ராஜா அவரை சாட்டையில் அடிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே காவலர்கள் அவரை சாட்டையில் அடிக்கிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே காவலர்கள் அவரை சிலுவையில் அறிவதற்காக கொல்கதா என்கின்ற மலை மீது அவரை அடித்து இழுத்து செல்கிறார்கள். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. இயேசுவை அடித்து அவரை சிலுவையின் மீது கடத்தி அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடிக்கிறார்கள்.
இயேசுவை 2 கைகளிலும் ஆணிகளால் அடித்து அவரை துன்புறுத்துகிறார்கள். அதன் பிற்பாடு கால்களினாலே ஆணிகளை அடித்து அவரை சித்திரவதை செய்கிறார்கள். இயேசுவை சிலுவையிலே அடைத்து அவரை கொல்கதா மலை மேலே 2 கல்வர்களுக்கு நடுவில் அவரை நிறுத்துகிறார்கள். அப்பொழுது சேவகர்கள் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு பங்கிட்டுக் கொண்டார்கள். இவர்தான் யூதருடைய ராஜா, நன்றாய் பார்த்துக்கொள், உலகத்தை ரட்சிக்க வந்தவராம். இவருடைய வஸ்திரம் இங்கே இருக்கிறது, நாம் சீட்டு போட்டு பங்கிட்டுக் கொள்ளுவோம். சரியாக இருக்கும் அல்லவா? வா. வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக காவலர்கள் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு பங்கிட்டுக் கொள்கிறார்கள். ஏய், சீட்டு எனக்கே விழுந்தது, இந்த வஸ்திரம் எனக்கே உரியது. இவர்களை மட்டியோ தாங்கள் செய்து என்ன என்று அறியாது இருக்கிறார்கள். இயேசு சிலுவையில் மொழிந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்வர்கள் அவரை மறுதலிக்கிறார்கள். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக் கொண்டு எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி ஒரு கல்வன் அவரை பரியாசம் பண்ணுகிறான். அப்பொழுது அருகில் இருந்த இன்னொரு கல்வன், நாமோ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனால் இந்த இயேசுவோ செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீ பொறுமையாயிரு, அமைதியாயிரு என்று சொல்லி அவனை அதட்டுகிறான். ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு கல்வன் இயேசுவினிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். இன்றைக்கு நீ என்னோட கூட நீ பரதேசியில் இருப்பா. கொடுத்த பாலில் ரத்தமா வடியுது மகனே, 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 தாங்க முடியலையே மகனே. ஸ்திரியே, இதோ உன் மகன். சீசனே, இதோ உன் தாய். இயேசுவானுடைய தாயார் தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறதை பார்த்து அவர் கண்ணீரோடு வேதனைப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே தான் இருந்த இடத்திலே தன்னுடைய சீஷனை அவர்களுக்கு உதவியாக ஏற்படுத்திவிட்டு அவர் இப்பொழுது சிலுவை மரத்திலே தங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு பிதாவை நோக்கி, ஏலி ஏலி சமக்தானி. இது ஒரு எபிரேய வார்த்தை. ஏலி ஏலி சபக்தானி என்று சொன்னால், என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பிதாவை நோக்கி அவர் மன்றாடுகிறார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, தாகமா இருக்கிறேன்,
தன்னுடைய வஸ்திரத்தையும் தன் உடலில் இருக்கிற ரத்தமெல்லாம் வடிந்த போது அவருக்கு தாகம் உண்டாயிருந்தது. அப்பொழுது காவலர்கள் அவர் தாகத்தை தீர்ப்பதற்காக யாருமே குடிக்க முடியாத கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுக்கிறார்கள். அவரோ அதை வாங்க மறுக்கிறார். அப்பொழுது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று அறிந்து இயேசு பிதாவினிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறார். பிதாவே, இதோ உம் கைகளில் என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து அவர் மரித்து போனார். இல்லை, முதலாவது வார்த்தை மன்னிப்பை குறித்து அவர் பேசினார். எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. அவங்க காவலர்கள் வந்து அவரை அடித்து துன்புறுத்தின பொழுது அவர் அந்த நேரத்தில் கூட வந்து என்ன பண்ணுறாருன்னா மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்தபடியாக பலர் அவங்களை நிந்திக்கிறாங்க. அந்த நிந்திக்கும் போது அந்த 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 காவலர் அந்த கல்லர்களை பார்த்து அவங்களை வந்து பரதேசத்தில் இருப்பான்னு சொல்லி பரலோகத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவர் பேசுகிறாரு. அடுத்தபடியாக தன்னுடைய அம்மாவுக்காக தன்னுடைய சகோதரனை தான் கூட இருக்கிற நண்பனை ஏற்படுத்திட்டு போகிறாரு. அடுத்தபடியாக ஏசவா பிதாவினிடத்தில் அவருடைய ஜீவனை கொடுத்து ஏன் என்னை கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லி அவர் மன்றாடுகிறார். அடுத்தபடியாக தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த தாகம் வந்து சாதாரண ஒரு தாகம் இல்லைங்க. சரீரத்தில் வந்து ரத்தமும் தண்ணியும் எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் அவருடைய ஜீவன் அவர் போகிற தருவாயில் கூட அவர் தாகமாக இருக்கிறன்னு சொன்னது எதை தெரியுங்களா? ஆத்ம தாகத்தை குறித்து சொல்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் தீராத வியாதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் மரணத்தின் தருவாயில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக தான் இந்த இயேசு இவ்வளவு அந்த கேட்டு அடைந்திருக்கிறாங்க. அதை தான் அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. அடுத்தபடியாக அவர் வந்த நோக்கம் எல்லாமே நிறைவேறி முடிந்தது. இந்த உலகத்துக்காக பிதா அவரை எதற்காக அனுப்பினாரோ, ரட்சிக்கக்கூடிய ஏதாவது பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை ரட்சிப்பதற்காக, வியாதியில் வாழ்ந்து கொண்ட ஜனங்களை ரட்சிப்பதற்காக, மரணப்பிடியில் வாழ்ந்து கொண்டு ரட்சிப்பதற்காக, பில்லி சூனிய கட்டுகளில் வாழ்ந்துகிற ஜனங்களை ரட்சிப்பதற்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்து விட்டார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக தன் பிதாவினிடத்தில் அவர் ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் மரித்து போய்விட்டார். ஆனால் இந்த கதை இதோடு முடிந்து போகவில்லை. மரித்த இயேசு அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்பதுதான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறதான ஒரு நற்செய்தி. இந்த இயேசு இதை மரித்து போகவில்லை. அவர் 3ஆம் நாள் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதுதான் உங்களுக்கு அறிவிக்கிற நற்செய்தி. எப்படி இந்த நாடகம் பார்த்து நல்லா இருந்ததுங்களா? எப்படி இருந்ததுங்க? நீங்கள் கை தட்டிங்களா? எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. கஷ்டப்பட்டு பிள்ளைகள் அதுக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. நன்றி நன்றி நன்றி. இதே போல தான் இயேசு உங்களுக்காகவும் தான் வந்திருக்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் பக்கத்தில் வந்து நம்முடைய கலாம்பாக்கம் சபை இருக்கிறது. இந்த சபையில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபம் நடக்கிறது. நீங்கள் தாராளமாக வந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இப்பேற்பட்ட வியாதியின் போராட்டமோ இல்லை பலவீனமோ இல்லை கடன் பிரச்சனைகளோ இல்லை தீராத தொல்லைகளோ ஏதாகிலும் இருந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் வாங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். சபை உங்களுக்காக எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. நீங்கள் வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக 24 மணி நேரம் ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நம்ம இருக்கிற பாஸ்டமா வந்து நம்ம ஜெபித்து இந்த சிலுவை காட்சி ஊழியத்தை நிறைவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நம்ம கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, இதோ இந்த வேளையில் கூட ராஜா இம்மட்டுமாய் ராஜா நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக பாடுகளை எல்லாம் அனுபவித்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ராஜா உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. இதே போல ராஜா அப்பா கர்த்தாவே ராஜா அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை நினைவு கூர்ந்து இந்த நாளில் பார்த்த காட்சிகளை எங்கள் வாழ்க்கையில் ராஜா நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு பிரியமாய் ராஜா அப்பா நாம மகிமைக்கின்று
வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் ராஜா உம்மை அறிந்து கொள்ளும்படியாக அப்பா கர்த்தாவே, நீர் ஜனங்களுக்காக ராஜா எல்லாவற்றை சிலுவையிலே சுமந்து தீர்த்தாயிற்று என்பதை அப்பா இன்னும் அறிந்து கொள்வதற்கு யாரெல்லாம் இங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை உம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து ராஜா உம் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய வார்த்தையின்படி ராஜா வருத்தத்தோடு பாரத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிறவர்களை அப்பா நீர் அப்பா உம்மிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில ராஜா அப்பா அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சந்தோஷ சமாதானத்தை நீர் கொடுத்து நடத்துவீராக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சிலுவை காட்சியில் நடித்த ஒவ்வொருவரும் நீங்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. டக்குனு வாங்க, உள்ள வாங்க ப்ரோ, டைம் ஆகுது. அம்மா உள்ள வாங்க. யேசுவதா அடிச்சிட்டீங்களே மேல. ஐயா நீங்களும் வாங்க ஐயா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பிள்ளைகளை கனப்படுத்தலாமா? உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாகவே இந்த சிலுவை காட்சி நாடகம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதே போல இந்த சிலுவை காட்சி நாடகத்தில் ஒத்துழைத்த எல்லா சபை விசுவாசிகளும் வாலிபர்களும் வாலிப பெண் பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு மனதார நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி.